ஆளுநரை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ஆளுநரை சந்தித்து என்ன கடிதத்தை கொடுக்க இருக்கிறார் நிதிஷ்குமார்? தற்பொழுது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பதற்காக பீகாருடைய ராஜ்பவன் வருகை தந்துள்ளார். பீகாருடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு பாஜகவுடனான ஒரு கூட்டணி அமைத்து புதிய ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமையும் அவர் கோர உள்ளது குறிப்பிடத்தக்கது. காலை நடைபெற்று வந்த ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய அந்த சட்டமன்ற கூட்டமானது முடிவடைந்து முழு அதிகாரமும் நிதிஷ்குமாருக்கு முடிவெடுப்பது தொடர்பான அனைத்து முழு அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது ராஜ்பவன் விரைந்துள்ளார் நிதிஷ்குமார். அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்க உள்ளதாகவும் அதன் பின்னர் இந்த ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் கோரிக்கையும் அவர் அந்த சந்திப்பின் பொழுது முன்வைக்க உள்ளதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஐக்கிய ஜனதா தளமானது தெரிவித்திருக்கிறது. முழுமையான முடிவுகள் என்பது நிதிஷ்குமாரால் எடுக்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்ட கூட்டணி தொடர்பான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்வார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஐக்கிய ஜனதா தளத்துடைய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே சமயம் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு கூட்டமும் தற்பொழுது பட்னாவில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. மூத்த தலைவர்கள் பல்வேறு பேர் மட்டுமல்லாமல் பீகாரை சார்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமாருடைய வாகனம் தற்பொழுது ராஜ்பவனுக்குள் சென்றிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அவர் தற்பொழுது இன்னும் சற்று சில வழித்தொழிகளில் தற்பொழுது அவர் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு முழுமையாக பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய அந்த ஆட்சி அமைப்பு என்பது இன்று மாலை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. சுசித்ரா, மேலும் அமைச்சரவையில என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படும், அந்த நடைமுறைகள் என்னவாக இருக்கும்? மிக முக்கியமாக